இதுதான் 3D printed flip name. நம்ம Artify Worksல அதிகமாக சேலான ப்ராடக்ட். நீங்கள் 3D printer ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, இல்லை இனிமே தான் ஒரு பிரிண்டர் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளிப் நேமோட ரெவன்யூ சொல்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 ஃப்ளிப் நேம் ஆர்டர்ஸ் வரும். பட் இது எல்லா நாளும் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளிப் நேம் ஆர்டர் வந்தால் கூட இதை நீங்கள் 400 ரூபீஸ்க்கு சேல் பண்ணால் 400 × 30 = 12,000 ரூபீஸ் இந்த ஃப்ளிப் நேமை வச்சே சம்பாதிக்கலாம். இது போக 3D பிரிண்டரில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் பேசுவோம். அதனால் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 3D பிரிண்டிங் பற்றி உங்களுக்கு எல்லா வீடியோஸும் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃப்ளிப் நேமை எப்படி செய்கிறதுன்னு A to Z ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஆல்சோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ளிப் நேம் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த 3D சாஃப்ட்வேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே டிங்கர்கேடில் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா இருக்கிறதுலே ஈஸி அண்ட் இதுக்காக நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. உங்கள் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌசர் போய் டிங்கர்கேட்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிங்கர்கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ரைட் சைடில் கிரியேட்னு ஒரு டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி 3D டிசைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஒன்ஸ் லோடிங் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கு நம்மளோட ஒரு பிளேஸ் லோட் ஆயிரும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் மவுஸில் ஸ்க்ரோல் அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதே ஸ்க்ரோல் பாரை கிளிக் பண்ணினா மூவ் பண்ணிக்கலாம். உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் வியூ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரைட் சைடில் பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஃப்ளிப் நேம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். இங்கே டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சும் ஃப்ளிப் நேம் டிசைன் பண்ணலாம். ஆனால் ஃப்ளிப் நேம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் கஸ்டம் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே சர்ச் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி கஸ்டம் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணுறேன். ரிசல்ட்டில் நிறைய டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நான் செகண்டாக இருக்கிற கஸ்டம் ஃபாண்ட் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி ஒர்க் பிளேஸில் வைக்கிறேன். இப்போ ரைட் சைடில் நமக்கு கஸ்டம் ஃபாண்ட் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நோட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்ஸ் SVG ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கன்வெர்ட் பண்ணுறதும் ஈஸி தான். ப்ரௌசர் சர்ச் பாரில் TTF to SVG கன்வெர்ட்டர்னு டைப் பண்ணுங்கள். இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே சூஸ் ஃபைலில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நிறையா ஃபார்மெட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் SVG செலக்ட் பண்ணி கன்வெர்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே சூஸ் ஃபாண்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ண SVG ஃபாண்ட்ஸை கொடுத்துருங்க. ஓகே, இனிமேல் தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இங்கே டெக்ஸ்ட் பாரில் உங்களுக்கு எந்த நேமில் ஃப்ளிப் நேம் வேணுமோ அந்த நேமில் ஒரு நேம் மட்டும் டைப் பண்ணுங்கள். இங்கே எல்லா லெட்டர்ஸும் கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். இதை தேவையான சைஸில் ரீசைஸ் பண்ணி டெக்ஸ்ட்டோட எக்ஸ்ட்ரூஷனை சேஞ்ச் பண்ணணும். இங்கே சென்டரில் ஒரு டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நான் வேல்யூவில் 5 mm வைக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு நேம் கிடச்சிருச்சு. இப்போ இதே சைஸ் அண்ட் வேல்யூவில் நமக்கு இன்னொரு நேம் வேணும். ஸோ இந்த நேமை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி உங்கள் கீபோர்டில் Ctrl+Alt ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணால் காப்பி ஆகிடும். இதை கீபோர்டு இல்லாமையும் பண்ணலாம். மேலே காப்பி அண்ட் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த செகண்ட் நேமில் எந்த நேம் வேணுமோ அந்த நேம் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே கான்செப்ட் என்னென்னா 2 நேமும் ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேமில் லெட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே எண்ணுக்கு மட்டும் லெட்டர்ஸ் இல்லை. ஸோ நாம் இங்கே தான் ஹார்ட் அண்ட் பட்டர்ஃப்ளை கொடுக்க போகிறோம். நான் பட்டர்ஃப்ளை கொடுக்க போகிறேன். இதுக்காக ரைட் சைடில் சர்ச் பாரில் பட்டர்ஃப்ளைன்னு டைப் பண்ணுறேன். அவங்களே பட்டர்ஃப்ளை மாடல் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பிளேஸ் பண்ணிவிடுங்க. இதில் பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஆங்கிளை 0 பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு அந்த டெக்ஸ்ட் சைஸில் பட்டர்ஃப்ளை வேணும். ஸோ உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி சைஸை டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரே சைஸில் இருக்கான்னு டெக்ஸ்ட் மேலே வச்சும் கூட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஆங்கிளை 0 பண்ணதுனால 1 mm கிரிட் பிளேட்குள்ளே கீழே போயிருக்கும். அதை கரெக்டாக அலைன் பண்ணி மேலே கொண்டு வாங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட எக்ஸ்ட்ரூஷன் நம்ம 5 வச்சோம். அதே மாதிரி பட்டர்ஃப்ளைக்கும் 5 வைக்கணும். அவ்வளோதான். இப்போ 2 டெக்ஸ்ட்டும் ஒரே சைஸில் இருக்குது. இப்போ இதை மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் அண்ட் பட்டர்ஃப்ளையை செலக்ட் பண்ணணும். உங்கள் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணால் ரெண்டையும் செலக்ட் பண்ணி உங்கள் கீபோர்டில் Ctrl+G கொடுங்க. இப்போ ரெண்டுமே ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். இப்போ அந்த 2 டெக்ஸ்ட்டையும் நம்ம ஹாலோவாக மாற்றணும். இதுக்கு டெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணால் மேலே சாலிட் அண்ட் ஹோல்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஹோல் சூஸ் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி 2வது டெக்ஸ்ட்டையும் ஹாலோவாக மாற்றிடுங்க. அடுத்து ரைட் சைடில் பேசிக் ஷேப்ஸில் சாலிட் பாக்ஸை சூஸ் பண்ணுங்கள். இதை ட்ராக் பண்ணி ஒர்க் பிளேஸில் கொண்டு வாங்க. நமக்கு இந்த சாலிட் பாக்ஸ் டெக்ஸ்ட் சைஸில் வேணும். சாலிட் பாக்ஸோட எக்ஸ்ட்ரூஷனை 5 mmக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் சைஸுக்கு இந்த சாலிட் பாக்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக டெக்ஸ்ட் சைஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கேப் விட்டுட்டு வைங்க. இப்போ இந்த சாலிட் பாக்ஸை கீபோர்டில் Ctrl+Alt ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி செகண்ட் நேமில் வைங்க. இந்த சாலிட் பாக்ஸ் ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்டோட இம்ப்ரெஷன் மட்டும்தான் தேவை. ஸோ சாலிட் பாக்ஸில் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கீபோர்டில் Ctrl+G கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நேமுக்கும் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு 2 நேமுக்கும் இம்ப்ரெஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். நேமை கிளிக் பண்ணால் ரொட்டேஷன் டூல் காட்டும். அதை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி வைங்க. இப்போ இதே மாதிரி அந்த நேமையும் ரொட்டேட் பண்ணுங்க. இந்த 2 நேமையும் ஒர்க் பிளேஸோட டாப்புக்கு கொண்டு வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைங்க. ஃப்ளிப் நேமில் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு நேம், இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு நேம் தெரியும். இதுக்காக இந்த செகண்ட் நம்ம
வெர்டிக்கலாக நான் பண்ணுற மாதிரியே அகைன் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ 2 நேமையும் பொசிஷன் பண்ணியாச்சு. அடுத்து 2 நேமுக்கும் எக்ஸ்ட்ரூஷன் வேல்யூ கொடுக்கணும். அது எப்படின்னா இந்த நேம் ஆல்ரெடி இருக்கிற சைஸை நோட் பண்ணுங்கள். எனக்கு 168 இருக்குது. இப்போ இதே சேம் வேல்யூவை எக்ஸ்ட்ரூஷன் பாயிண்டில் என்டர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ரூஷன் பாயிண்ட்டை ட்ராக் பண்ணுறது மூலமாக கூட நீங்கள் எக்ஸாக்டாக 168 கொண்டு வரலாம். இப்போ எல்லா பக்கமும் சமமான வேல்யூவில் இந்த நேம் கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு நேமையும் சேஞ்ச் பண்ணி வைங்க. இப்போ இந்த 2 நேமையும் ப்ரெஸ் பண்ணி மேலே ஹோல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஃபைனல் ஸ்டெப்பாக நமக்கு எக்ஸாக்டாக அந்த நேம் சைஸில் ஒரு சாலிட் பாக்ஸ் வேணும். ஸோ சாலிட் பாக்ஸை ட்ராக் பண்ணி எக்ஸ்ட்ரூஷன் வேல்யூ 168 2 பக்கமும் கொடுங்க. இதே மாதிரி டாப் எக்ஸ்ட்ரூஷன் பாயிண்ட்டும் வேல்யூ சேஞ்ச் பண்ணும். நான் 28 கொடுக்குறேன். இப்போ இந்த 3 பாக்ஸும் எக்ஸாக்டாக சேம் சைஸில் இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் ஒன்றா நம்ம மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ணி வைக்கலாம். இல்லை அந்த 2 பாக்ஸையும் செலக்ட் பண்ணி அலைன்மெண்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே நிறையா பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஒன்றா கொண்டு வாங்க. இப்போ இந்த 2 நேமும் மெர்ஜ் ஆயிடுச்சு. அது கூட சாலிட் பாக்ஸையும் நம்ம மெர்ஜ் பண்ணணும். இதுக்கு சேம் ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணி 3ஐயும் மெர்ஜ் பண்ணுங்க. அவ்வளோதான், 3ஐயும் மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் கீபோர்டில் Ctrl+Gயை ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லோடாகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்துருச்சு. இது வரைக்கும் நீங்கள் பண்ணது ஒரு 80%, இன்னும் 20% பண்ணணும். இனிமேல் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். என்னன்னா நமக்கு இந்த ஃப்ளிப் நேமோட சென்டரில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும்தான் தேவை. மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த எம்டி பாக்ஸை எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் தவிர மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த எம்டி பாக்ஸை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் தவிர மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். எம்டி பாக்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இது பக்கத்தில் இருக்க லெட்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எம்டி பாக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும். ஆல்சோ பக்கத்தில் இருக்க லெட்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு மவுஸில் லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கீபோர்டில் Ctrl+G ப்ரெஸ் பண்ணுங்கள். நாம் செலக்ட் பண்ண லெட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கட் ஆகாமல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பின்னாடி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி செகண்ட் லைனில் செகண்ட் லெட்டர்ஸை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த எம்டி பாக்ஸை வச்சு கவர் பண்ணணும். செகண்ட் லைனில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம அந்த பக்கம் ரிமூவ் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அந்த எம்டி பாக்ஸ் பக்கத்தில் இருக்க லெட்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கீபோர்டில் Ctrl+G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாம் செலக்ட் பண்ணது மட்டும் ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சென்டரில் இருக்க லெட்டர்ஸ் தவிர மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு பக்கம் இருக்க தேவையில்லாத லெட்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணணும். இப்படி ஒன்றா ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கடைசியாக கூட ரிமூவ் பண்ணலாம். அதனால நாம் நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். எம்டி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நாம் முன்ன பண்ண மாதிரியே சென்டரில் இருக்க லெட்டர்ஸ் தவிர மீதி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஒவ்வொரு தடவையும் எம்டி பாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம செலக்ட் பண்ணி வச்ச எம்டி பாக்ஸை Ctrl+Alt கொடுத்து காப்பி பண்ணி பக்கத்து லைனில் வைக்கணும். சென்டரில் இருக்க லெட்டர்ஸ் தவிர மீதி எல்லா லெட்டர்ஸும் கவர் ஆகிற மாதிரி அந்த எம்டி பாக்ஸ் ஃபுல்லாக வைங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணி Ctrl+G கொடுத்தா செலக்ட் பண்ண லெட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஃப்ளிப் நேம் நாம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கொஞ்சம் பார்ட்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகாமல் இருக்குது. அதையும் நம்ம ஃபாலோ பண்ண மெத்தட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த லெட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ இதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் சாலிட் பாக்ஸை சூஸ் பண்ணுங்கள். இதோட எக்ஸ்ட்ரூஷன் சைஸ் 3 வைக்கிறேன். பேஸ் 3 mm திக்னஸ் இருந்தாவே போதும். அடுத்து நமக்கு தேவைப்படுற சைஸில் இதை செட் பண்ணிக்கோங்க. இங்கே 2 சைடும் எம்டியாக இருக்குது. இதுக்கு நான் ஒரு ஹாஃப் சர்க்கிள் கொடுக்கலான்னு இருக்கேன். இதுக்காக இங்கே இருக்க சிலிண்டர் ஷேப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட எக்ஸ்ட்ரூஷன் பாயிண்ட் 3 mm வைக்கிறேன். இதோட சைட்ஸை ஃபுல்லாக வைக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளை பாதியாக கட் பண்ணுறதுக்கு இந்த எம்டி பாக்ஸ் எடுத்து டிராப் பண்ணி செலக்ட் பண்ணி Ctrl+G கொடுத்துக்குங்க. இப்போ அந்த பேஸில் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ இதையே காப்பி பண்ணி அடுத்த பக்கமும் வச்சுடுங்க. இதை மிரர் பண்ணுறதுக்கு மேலே மிரர் ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணி கரெக்டாக வச்சுடுங்க. அவ்வளோதான், நமக்கு பெர்ஃபெக்டான ஒரு பேஸ் கிடச்சிருச்சு. இதை செலக்ட் பண்ணி Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக செட் பண்ணிட்டா நமக்கு நம்மளோட ஃப்ளிப் நேம் ரெடி ஆகிடும். பட் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹார்ட் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். கஸ்டமர் கேட்டது. சர்ச் பாரில் ஹார்ட்னு டைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணி சைஸை குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஹார்ட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி அலைன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. அந்த நேம்ஸ் அண்ட் ஹார்ட் நம்மளோட பேஸில் ஒரு 1 mm உள்ளே இருக்கணும். அவ்வளோதான் கைஸ், நமக்கு நம்மளோட ஃப்ளிப் நேம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே இதோட நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்கள். இங்கே STL ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணும். ஸோ STL சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் ஸ்லைஸ் பண்ணி பிரிண்ட் கொடுக்க வேண்டியது தான். நான் ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் பற்றி டீட்டெயிலாக அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் #flip
ஃப்ளிப் நேம்னு டைப் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் கடைசி வரையும் பார்த்துருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் நம்ம டிசைன் பண்ண ஃப்ளிப் நேமோட அவுட்புட். நான் சொன்ன எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களாலேயும் இந்த ஃப்ளிப் நேம் செய்ய முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஃப்ளிப் நேம் ரெடி பண்ணிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட ஐடி பயோவில் இருக்குது. உங்களுக்கு 3D பிரிண்டிங் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் 3D பிரிண்டர் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா என்னோட 3D பிரிண்டர் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.